எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி மட்டும் நான் எல்லா டீமும் ப்ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம். மேட்ச் டோர்னமெண்ட் ஆரம்பிச்ச உடனே லாகோல் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவர் தனியாக வந்து ஹாங்காங்க்கு ஒரு ப்ரிவியூ பண்ணிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அது தனியாக நாங்கள் பண்ணுறோம். இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டீம் ஆப்கானிஸ்தான் சேர்த்து பங்களாதேஷும் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், டீமை படிக்கிறேன், அப்புறம் நீங்கள் யூ டெல் யுவர் தாட்ஸ். ஆப்கானிஸ்தான் டீம் வந்து டார்ஃபிஷ் ரசூலி, முகமது இஷாக், சதிகுல்லா அத்தால், இப்ராஹிம் சத்ரான், ராமனுல்லா குர்பாஸ், ரஷீத் கான், அஸ்மத் ஒமர்சாய், குல்புதீன் நைப், கரீம் ஜன்னத், ஷராஃபுத்தீன் அஷ்ரஃப், முகமது நபி, ஃபரீத் அஹமத், அல்லாஹ் கசன்ஃபார், ஃபசலக் ஃபரூக்கி, முஜீப், நபீன் உல்லக், நூர் அஹமத். ஸோ இதுதான் டீமு. சொல்லுங்க என்ன பண்ண போறாங்க இதை வச்சு அப்படின்னு. ஆப்கானிஸ்தான்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க 1க்கு 4 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. அது தவிர்த்து நபியும் பவுலிங் போடுவாரு. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு போறதுக்கு. அவங்க எப்படி எந்த ஸ்பின் காம்பினேஷன்ல போறாங்கன்னு தெரியல. ட்ரெடிஷனல் நம்ம யூஸ்வலா கன்சர்ன் ஆகுது அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அவங்க பேட்டிங் தான் பிரச்சனை. ஆனா அதையும் ஐ திங்க் தே ஹவ் மேட் இட் பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப் நோட் வந்து இப்ப சதிகுல்லா அத்தால் வந்து ஐபிஎல்லயும் ஒரு கான்ட்ராக்ட் நல்ல வாங்கினாரு. அதுக்கு முன்னாடி மேட்ச் அடிக்கல. பட் ஆனா இப்போ இந்த சீரீஸ் இப்போ ரீசெண்ட் ஆடுற இந்த யுஏஇ பாகிஸ்தான் சீரீஸ்ல வந்து ஹஸ் பீன் பெர்ஃபார்மிங் கன்சிஸ்டன்ட்லி. எஸ் மூட் ஜத்ரான் ஃப்ரம் டாப் ஓப்பனிங்ல இருந்து 1 டவுனுக்கு இறக்கி விட்டுருக்காரு. ஸோ அவரும் குர்பாஸும் ஐ திங்க் காம்ப்ளிமெண்டிங் வெல் அண்ட் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இஸ் பிளேட் எக்ஸெப்ஷனலி வெல். அவங்க லெஃப்ட் ரைட்டும் பாக்குறாங்க. மற்ற டீம்ஸ் மாதிரி அவங்களும் முன்னாடி ஜத்ரான் வந்து அந்த ஆங்கர் ரோல் நல்லா கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஹாப்பி டு ட்ரை த லெஃப்ட் ரைட் ரோல். அண்ட் இந்த டீம் டு, அதாவது இந்த இன்னொரு குரூப்ல இருக்கிறது வந்து டீம் டு வாட்ச் அவுட். தே மைட் ஈவன் லீட் தட் குரூப் இன் தி எண்ட். நான் சொன்னேன் நல்லதான். நானும் அதான் சொல்றேன், அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்றேன் அந்த குரூப்ல. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட இப்போ கசன்ஃபார் வந்து இப்போதான் 2020 ஃபர்ஸ்ட் விளையாடி இருக்காரு. அவரு ஐபிஎல்லையும் பெருசா இது பண்ணாங்க. அவர் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ இப்போ அவரு, நூர் அஹமத், ரஷீத் கான், முகமது நபி, இதுவே வந்து ஆல்மோஸ்ட் 4 ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ். பிளஸ் ஐ மீன் எல்லாருமே வந்து வேற 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 சொல்ல வரும் இல்லை. இன்னும் யாரடா முஜீப் இல்லாம சொல்றேன். முஜீப் ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க ஸ்பின்னரை தான் அவங்க நீங்க 4 ஸ்பின்னர்னு சொல்றீங்க. அவங்க ஸ்பின்னரை வந்து கச்சா முச்சான்னு இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருக்காங்களே. இந்த எண்ட் ஐ திங்க் தே வில் கோ வித் நூர் அஹமத், ரஷீத் கான் அண்ட் கசன்ஃபார். முஜீப் உட்காருவாருன்னு நினைக்கிறேன். அவங்க 4 ஸ்பின்னரே நபீனி ஸ்பின்னரா சேர்த்துக்கோ. ஏன்னா 4 ஓவர் கேப்பபிள் பவுலர் தான் அவரு. 4 அப்படி பார்த்தா 4 ஸ்பின்னர் இல்ல. அவங்க அப்படி பண்ணாம ஒரு இந்த 3வது இந்த கசன்ஃபார் ஸ்பாட்ல ஒரு சீமர் ஆடுறாங்க. ஆக்சுவலா கசன்ஃபார் வந்து அவங்க பிரைமரியா கன்சிடர் பண்ணல. அவங்க கசன்ஃபாரை வந்து எனக்கு இப்ப பாக்குற வரைக்கும் வந்து முஜீப் வந்து ஞாபகம் இருக்குன்னா நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஆடல. ஏன்னா அவர் வந்து T20க்கு நேர்ந்து விட்டாங்க அப்படின்னா அவங்க அப்போதைக்கு சொன்னோம் அவர், ஏன்னா அவர் ஓடிக்கு ரெடி ஃபிட் ஆகலன்னு. ஸோ இப்போ அவங்க வந்து இதுவும் ட்ரையலர் தான். லாஸ்ட் மேட்ச் வந்து ஆக்சுவலா 4 ஸ்பின்னர் விளையாடி இருக்காங்க. வெறும் ஃபரூக்கியும் ஒமர்சாயும் விளையாடி இருக்காங்க. பாகிஸ்தானோட ஜெயிச்ச மேட்ச், கடைசி மேட்ச். ஸோ அதுல வந்து அதுதான் வந்து அவங்களுக்கு கரெக்ட் ஃபார்முலா, வின்னிங் ஃபார்முலா. பட் அவங்க அதை பண்ணல இனிஷியலா அவங்க வந்து கசன்ஃபார் ஃபுல்லா ஃபிட் இல்ல, முஜீப் விளையாடினாங்க. அப்புறம் 100க்கு பதில் அந்த இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருப்பார், அவர் விளையாடினாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து கரெக்டாக விளையாட்டாங்க. ஒமர்சாயும் ஃபரூக்கி மட்டும்தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 4 ஸ்பின்னர்ஸோட விளையாடிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவோடைய கணக்கு. இவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர், அதே கணக்கு தான் இவங்களும் வர்றாங்க. முதலாளி நோட் பண்ணீங்களா? இந்தியா ஆனா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதானே, ட்ரெடிஷ்னலாவே அவங்க அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம தான் அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறோமா? இருக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன பிளேயர் இருக்காங்களோ அதை வச்சு தானே பண்ண முடியும். ஆமா, பட் எல்லாரும் காப்பி அடிக்க முடியாதுல்ல. அவங்க ட்ரெடிஷ்னலா அவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. தேவ் பீன் ஃபவுண்ட் சக்சஸ் வித் தட் ஆல்சோ. ஆனா அவங்க சொன்ன மாதிரி இப்போ ஸ்ட்ராங்கிள் வித் ஸ்பின் 16 ஓவர் கண்டிப்பா ஸ்பின் போடுவோம். இப்போ 16 ஓவர் போட தேவையில்ல, அட்லீஸ்ட் 13 ஓவர் போடுறாங்க ஸ்பின்னு. மீதி வந்து இந்த சீமர்ஸ் வச்சு, ஒமர்சாயை வச்சும், ஃபரூக்கி வச்சும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. சரி, என் தலைவன் குல்புதீன் நைப் விளையாட மாட்டேங்கிறாங்களே. ஆஸ்கர் அவார்டு வின்னிங் ஆக்டர்
அந்த சொன்னோடனே வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் காமெடி தான். ஆஹ் பட் அவரு விளையாடுவாரு, திடீர்னு வந்து விளையாடுவாரு பாருங்க. எல்லாம் இது பண்ணிட்டு கடைசியா அவர் வந்து விளையாடுவாரு, அடிய போடுவாரு. ஆனா இப்போ உம் ஹர்திக் கரீம் ஜினாத் தான் ப்ரிஃபர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இன்னொரு பேட்டிங் ஸ்பாட். உம் ஆனா குல்துபின் நைப் வந்து தெரியல, அவர் மசில்ஸ் காமிச்சு அவர் விக்கெட்லாம் எடுப்பாரு. அது அவருக்கு ஏன் அவங்க ப்ரிஃபர் பண்ணல, கரீம் ஜினாத் தான் ப்ரிஃபர் பண்றாங்க நீ சொன்ன மாதிரி. ஆனா இவங்க ஸ்குவாட் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் வந்து இவங்களோட ஸ்ட்ரென்த் யூஸ்வலா ஸ்பின்னர்ஸ், பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி நம்ம முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்கோம், எல்லா டோர்னமெண்ட்டையும் யூ கிவ் தம் அ டோட்டல், they'll be able to defend it well. அந்த டோர்னமெண்ட் அந்த டோட்டல் அவங்க ரீச் பண்ணணும், அதுக்குள்ள அந்த பேட்டிங் லைனப் வந்து they have a chance this timeன்னு தோணுது. உம் ஒவ்வொரு தடையும் இந்த டார்விஷ் ரசூலின்னு அவங்களும் அவ்வளோ சான்ஸ் கொடுத்து பாக்குறாங்க. அவர் வந்து டொமஸ்டிக்ல வந்து அவர் அடிக்கிறதெல்லாம் இப்போ பயங்கர பெரிய பெரிய சிக்ஸ் அடிக்கிறாரு. அதை வந்து ஆனால் நிறைய சான்ஸ் கொடுத்தும் கன்வெர்ட் பண்ண முடியல. அவர் எப்படி நம்ம சொல்லலாம், நம்ம ஊர் அப்துல் சமாத் மாதிரி நினைக்கிறேன். நிறைய வந்து ஹை பயங்கர தூரமா சிக்ஸ் அடிக்கிறாரு. பட் கன்சிஸ்டண்டா இன்னும் அதை நிறைய சான்ஸும் கொடுத்துருக்காங்க, கொடுத்து மிடில் ஆர்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணல. ஐ திங்க் அந்த ஸ்பாட் ஒன்று இருக்கு. அந்த ஸ்பாட்ல ஐ திங்க் மேபி கடைசியா சரி திரும்ப குல்பதீன் நாயவே போயிடலாமா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாலும் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலாம், பண்ணா நல்லதுதான். இஸ் அ குட் T20 பிளேயர் தான். ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. திங்க் குல்பதீன் நாயவே அவங்க ட்ரை பண்றதுல தப்பே இல்லை. இப்போ சீம் பவுலிங்க்கு அப்படின்னு வந்தோம்னா ஐ திங்க் இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் லீட் சீமர் வந்து ஃபசலக் ஃபரூக்கி தான். ஓவர் த பர்மா பஜார் பும்ரா நவீன் உல்லக்கு அவரை மீறி ஃபசலக் ஃபரூக்கி தான் இப்போ லீட் சீமர், அப்படிதானே? ரிட்டையர் ஆயிட்டாரு. முதலாளி அண்டர்டேக்கர் ஆயிட்டாரு திடீர்னு, என்னாச்சு? கொஞ்சம் லைட் கம்மியா இருக்கு. ஓகே வியூவர்ஸ் பாத்துக்கோங்க, இதான் முதலாளி அண்டர்டேக்கரான தருணம், பாத்துக்கோங்க. இப்போ ஃபரீத் அகமது வேற இருக்காரு, அவரும் ஒரு செம்ம ஜங்க் விக்கெட் டேக்கர் மட்டும். பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பாட் தானே இருக்கு. அது ஐ திங்க் they will just go with one pace bowler. ஜாக் வேணா கரீம் ஜன்னத் இல்லை குல்பதீன் நாயப் ஏதாவது கொஞ்சம் bowling போடுவாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு. உமர் ஜாயும் நியூ பால்ல ஓரளவுக்கு நல்ல வேல்யூ இருக்கும். இப்போ டெத்லயும் நல்லா போட்டார் லாஸ்ட் சாம்பியன் லீக் இதுலலாம் டிஃபென்சிவா. ஸோ ஐ திங்க் they will just go with those two. பண்ணலாம். ஸ்பின் பவுலிங் தான் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங், இவங்களோட பிக்கெஸ்ட். நீங்களும் சொல்லிட்டீங்க, அது எவ்ரிபடி இட்ஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி டு சி. பட் அதை வந்து அவங்க எந்தெந்த ஃபேஸஸ்ல யார் யாரை எப்படி யூஸ் பண்றாங்க, எந்த மேட்சப்ஸ்க்கு அவங்க அதை எம்ப்ளாய் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குரூஷியல். ஏன்னா அவங்க அம்யூனிஷன் எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட. நம்ம வழக்கமாக சொல்றதா, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கும், பாட்டு வேணுமா பாட்டு இருக்கும். அது எப்போ அவங்க பாட்டு போடுறாங்க எப்போ ஃபைட்டு போடுறாங்கன்னு அவங்க அதை பார்த்து தான் போடணும். அதை கரெக்டாக அவங்க எம்ப்ளாய் பண்ணணும். பேட்டிங் அவங்க இருக்கிற கேப்பை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து தே ஹாவ். இப்போ இப்ராஹிம் சத்ரான், சதிகுல் அத்தான் நீங்களே சொல்லிட்டீங்க. ராமனுல்லா குர்பாஸ் வந்து இஸ் T20 குளோப் ட்ராட்டர். இவங்க அடுத்து வர ஒமர் சாயிக்கு ஆஸ் அன் ஐபிஎல் கான்ட்ராக்ட், குல்பதீன் நாயிப் ஐபிஎல் கான்ட்ராக்ட். ஆடுறாங்களோ இல்லையோ, நாபி ப்ரூவன் பர்ஃபார்மர். 7ல் ரஷீத் கான் வராரு அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் டீசென்ட் இனஃப் பேட்டிங் லைனப். கரீம் ஜன்னத் ஆல்சோ ஆஸ் அன் ஐபிஎல் கான்ட்ராக்ட் சொல்றதுக்கு. ஸோ இப்போ தே ஹாவ் தேர் இது. முன்னாடி வந்து பேட்டிங் வீக்கு பவுலிங் வச்சு ஓட்டுவாங்கன்னு நம்ம சொல்கிறோம். பட் இப்போ பேட்டிங்கும் ஓரளவுக்கு அவங்க கவர் பண்ணிட்டாங்க. ஸ்பின் பவுலிங் வந்து டேஞ்சரஸ் தான், அதை அவங்க கரெக்டாக எம்ப்ளாய் பண்ணணும். அவங்களாம் வந்து அவங்களுக்கு இது வச்சுக்க கூடாது, தேவையில்லாமல் செல்ஃப் பாம் வச்சுக்க கூடாது, எக்ஸ்ட்ரா சீமர் ஆடி. ஆனா அவங்க நான் ஆக்சுவலா இப்பதான் பார்த்தேன், நவீன் உலக் வந்து போன ஸ்குவாட்ல இல்ல இதுல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒன்றில தான் ரிட்டையர் ஆயிருக்காரு. அதான் இப்ப இருக்காரு பர்மா பஜார் பும்ரா. அப்படி இருந்தாருன்னா ஐ திங்க் தே மைட் கோ வித் ஹிம் ஆல்சோ நினைக்கிறேன். தெரியல எப்படின்னு. ஏன்னா பண்றது வந்து ஃபரூக்கி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்ல ஃபரூக்கி கண்டிப்பா விளையாடுவாரு. நான் சொல்றது எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு ஸ்பாட் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த ரசூலி ஸ்பாட்ல வந்து இது விளையாடலான்னு. பட் ஆனால் அது ஏற்கனவே இவங்க பேட்டிங் வந்து அதை எதுக்கு வீக் பண்ணோம்னா, பட் அப்படி யோசிச்சாங்கன்னா தே ஹேவ் டு லைக் ஸ்பின்னரை விட்டு போறதுக்கு இவரே விளையாடலாம். பட் பிச்சஸ் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னா ஹில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். என்ன எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரேட் ஸ்பெசிஃபிக்கலி இந்த மாதிரி பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சுன்னா. எத்தனை பவுலர் தாண்டா ஆடுவீங்க, தெரியாம கேக்குறேன். என்ன பண்றது. ஆனா இன்னொன்னு வந்து அவங்களுக்கு அது வந்து டெக்னிக்கலி இந்தியா ஹோம் கிரவுண்ட் டிக்ளேர் பண்ணாலும் அவங்க அதிகமா வந்து இந்த சீரீஸ்லாம் ஆடினது யுஏஇல தான். தே நோ தி கண்டிஷன். ஹோம் டீம் அவங்க தான். யுஏஇ விட இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேட்ச் பாத்தீங்கன்னா கிரவுட் சப்போர்ட் வந்து பாகிஸ்தானோட ஆப்கானிஸ்தானுக்கு தான் அதிகமா இருக்கு.
ஒரு காலத்துல பாகிஸ்தானுக்கு அப்படி கத்திட்டு இருப்பாங்க ஷார்ஜால. இப்ப வந்து ஆப்கானிஸ்தான் கத்திட்டு இருக்காங்க. இல்ல அந்த சீரீஸ் ஓபனருக்கு முன்னாடி வந்து இவர் வேற ஸ்டேட்மெண்ட் சொன்னார் ரஷீத் கான். ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸ் வந்து பாகிஸ்தான் ஃபேன்ஸோட சண்டை எல்லாம் போடாதீங்க, நம்ம வந்து சேர்ந்து கிரிக்கெட்டுக்காக பார்க்கணும் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு தே ஹேவ் அ பிக் ஃபேன் ஃபாலோவிங். ஆமா. ஸோ இதுதான் ஆப்கானிஸ்தான். அந்த அவங்க குரூப்பும் வந்து இட்ஸ் ஓப்பன் குரூப் தான். ஸோ ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் தே ஷுட் பி ஏபிள் டு கோ த்ரூ டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மட்டு டாப்பே பண்ணுவாங்கன்னு சொல்லிருச்சு. முதலாளியும் அப்படிதான். ஐ திங்க் வில் கன்கர் வித் வியூஸ். அப்படியே அடுத்த டீம் போலாமா? பங்களாதேஷ். பங்களாதேஷ் வாங்க. பங்களாதேஷ் வந்து எடுத்த உடனே லியோ தாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற லிட்டன் தாஸ், அதுக்கு அடுத்து வந்து ஜேக்கர் அலி, நூருல் ஹசன், பர்வேஸ் ஹுசேன் இமான், இந்த 3 பேருமே கீப்பிங் பண்ணுவாங்க. லிட்டன் தாஸ் தான் இப்போ நான் சொன்ன 4 பேருமே கீப்பிங் பண்ணுவாங்க. தன்ஜித் ஹசன், தௌஹித் ஹிர்தாய், மேதி ஹசன், முகமது சைஃபுதீன், நசூம் அகமது, ரிஷத் ஹுசேன், சைஃப் ஹசன், ஷமீம் ஹுசேன், தன்ஜிம் ஹசன் சக்கீப், முஸ்தபிசூர், ஷோரிஃபுல், டஸ்கின் 3 சீமரு. இப்ப வாங்க சொல்லுங்க இந்த டீமை பத்தி. இந்த டீம் பத்தினா நான் வந்து கடைசியா பங்களாதேஷ் சீரீஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்து லிட்டன் தாஸ் வந்து டீமுக்கு செலக்ட் ஆக தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பேப்பர் திறந்து பார்த்தா லிட்டன் தாஸ் வந்து பங்களாதேஷோட ஏசியா கப் கேப்டன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீ வேர்ல்டு கப்புக்கு டிபி பங்களாதேஷ் டீமை பத்தி பாரு, லிட்டன் தாஸ் தகுதி இல்லாதவர் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ஃபிளக்சுவேட்டிங் ஃபார்ச்சூன்ஸ். அவங்க வந்து மெஹதி மிரான் ஹராஸ் அவர் தானே இப்போ டீம்ல இல்ல. அவரு மெஹதி இல்ல இல்ல இது வந்து மஹதி ஹசான். மிராஸ் கிடையாது. மிராஸ் கிடையாது. மிராஸ் வந்து அவங்களோட கீ பிளேயரா இருந்தார்ல. அது அவர் ஃபேமிலி சிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வர முடியல. வேர்ல்டு கப் வந்துருவாரு. வேர்ல்ட் கப் வந்துருவாரு, ஏசியா கப் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்க சொல்றது அந்த ரீசன்னால அவர் இல்லைன்ட்டாங்க. அவர் இருந்திருந்தா தெரியல. அது அவர் இருந்தா இட் வுட் பீன் டெஃபினெட்லி பிளஸ் ஃபார் தெம் தான் எனக்கு தோணுது. அவங்க இல்லாம இப்ப அவங்க நெதர்லாண்ட்ஸ் போய் ஒரு சீரீஸ் ஆடி அந்த சீரீஸ் வந்து 2-0 ஜெயிச்சிருக்காங்க. அது நாங்க ரொம்ப பயங்கரமா நெதர்லாண்ட்ஸ் அவங்க ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க. அவங்க நாங்க இந்த ஏசியா கப் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். இப்ப சைஃப் ஹசன் தான் ஓபனிங் பண்ணுவாரா வெற்றி? பர்வீஸ் எமான் தான் ஓபன் பண்ணுவார் நினைக்கிறேன். சரி, அவரும் தாசும் தானா? அவரும் தாசும். தன்சித் ஓகே. தன்சித் நீ விட மாட்டேன். சரி, தன்சித், பர்வேஸ். இப்ப தாஸ் வந்து 1 டவுன், தாஸ் 1 டவுன், தௌஹித் 2 டவுன்னா யோசிச்சு பாருங்க. ஆங்கர் 1, ஆங்கர் 2. அல்ல அவங்க இப்ப 2 மேட்ச் லாஸ்ட் ஒரு 3 மேட்சா கொஞ்சம் ஓவர் வந்த உடனே கொஞ்சம் இதுவானே சைஃப் ஹசன் முன்னாடி இறக்கி விட்டுறாங்க. ஆமாடா. ஓகே ஃபைன். நெதர்லாண்ட்ஸோட அதெல்லாம் பண்ணலாம். பட் இவங்க ஓகே சரி சொல்லு. அப்போ பிளேயிங்ல ஒன்று சொல்லு அப்படியே. அப்புறம் ஜேக்கர் அலியா? அதுக்கப்புறம் ஹிதாய், ஜேக்கர் அலி, நம்பர் 7 வந்து மஹதி ஹசன், அப்புறம் டஸ்கின் அகமது, 8 வந்து ரிஷாத். அதுக்கப்புறம் 3 பேசர்ஸ் வந்து தஸ்கின், முஸ்தபிசூர், இன்னொருத்தர் வந்து ஷரீஃபுல். ஓகே, பட் தே கேன் ஈவன் கோ ஃபார் சைஃபுதீன் ஆல்ரவுண்டர், இல்ல தன்ஜிம் ஹசன் சக்கீப். ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங்ல ஆக்சுவலா தேர் கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ஜுரி இல்லாம இருந்துச்சுன்னா தே ஹேவ் குவைட் a lot of options ஃபாஸ்ட் பவுலிங் வைஸ். சரி, இப்போ இவங்கெல்லாம் எல்லாம் இப்போ வந்து என்ன காலிஃப்ளவர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? மற்றவங்கலாம் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பும்ரான்னு ஆடுறாங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அவங்களும் வந்து நவீன் உல்லாக்கே வெளியே உட்காரணும்னு. இதுல வந்து சும்மா எல்லாரும் பேட்டிங் பண்றவங்க எல்லாரும் சும்மா எப்படி ஆஸ்பின் போட போறாங்க. மஹதி ஹசன் போட போறாரு, சைஃப் ஹசன் போட போறாரு. அங்கதான் பங்களாதேஷ்ல வந்தாலே இருந்தாங்க எல்லாரும் ஒரு ஸ்பின் போடுங்க அப்படின்னா. அதனாலதான் அவங்க டீம் வந்து இன்னும் உருப்பிட மாட்டேங்குது. பிச் எல்லாம் உருட்டி பண்ணிட்டு இப்ப இருக்கிற T20ல 200 அடிக்கணும்னா கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து அவங்க பிச் எல்லாம் வந்து ஸ்பின்னிங் பிச்சா போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து திடீர்னு 6 அடிக்கணும், இவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடணும்னா கஷ்டம் தான். அதுதான் இப்ப எல்லாம் 3 ஃபாஸ்ட் பவுலர் எப்படி ஆடுவாங்கன்னு கேக்குறேன். நவீன் உலக் வெளியே உட்காரணும்னு பேசணும்ல முன்னாடி டீம்ல. அந்த டீம்ல வந்து தசன்ஃபார் இருக்காரு, ரஷீத் கான் இருக்காரு, அவ்வளவு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இங்க ரிஷாத் ஹுசைன் தவிர வேற யாராச்சும் ஒருத்தர் ஸ்பின்னுக்காக உள்ள. நசூம் நியூ பால்ல போடுவாரு. பட் இப்ப அதுக்கு பதில் தான் இவரு இருக்காரு. நசூம், ரிஷத், மெஹதி 3 ஸ்பின்னர்ஸ்.
3 பேர் ஏன் ஆடக்கூடாதுன்னு கேக்குறேன். ஓகே பண்ணலாம். பட் பண்ணலாம். அதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட் bowler அவங்க எடுத்திருக்குதா இல்லையா? நான் 5 ஃபாஸ்ட் bowler எடுத்திருக்காங்களே, அதுக்காக சொல்றேன். ம் அவங்க எப்படி போறாங்கன்னா, இப்போ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் 4 ஃபாஸ்ட் bowler போட்டு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இன்னொரு பேட்ஸ்மேன் இல்லை ஸ்பின்னர் எடுத்துருக்கலாம். 5 ஃபாஸ்ட் bowler எடுத்திருக்காங்க, அதனால ஐ ஃபீல் 3 பேர் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றி நீ என்ன நினைக்கிற வெற்றி? நான் வந்து 3 ஸ்பின்னரே விளையாடணும்னு சொல்றேன். மஹதி, நசூம், ரிஷத். இன்னும் மெஹதி, ரஷித் ஆடுவாங்க. மத்த எல்லாமே வந்து அவங்க நம்பிக்கைக்குரிய தஸ்கின் அகமதும், முஸ்தபிசுர் ரஹ்மான் பிளஸ் ஷரீஃபுல் இஸ்லாம் வச்சு தான் விளையாடுவாங்க. 3வது ஸ்பின்னர் அது எடுக்க ஓகே வெற்றி. மாட்டாங்க. பட் இவங்கலாம் வந்து ஸ்பின் ஹெவியா போறாங்களா இந்தியா, ஆப்கானிஸ்தான் மாதிரி டீம்ஸ் எல்லாம். அப்போ இவங்களும் வந்து ஸ்பின் ஹெவியா தானே போகணும். அப்போ ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னா அவங்களுக்கும் அவன் மத்த மாதிரி டீமுக்கு பண்றது என்ன தப்பு இல்ல. டிஃபரன்ஸ்? அப்ப அதான் அவங்களுக்கும் மத்த அவங்க தான் டீமுக்கு என்ன லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் டிஃபரன்ஸ்? ஒருத்தர் நல்ல ஸ்பின்னர் வச்சிருக்காங்களே, முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் வச்சிருக்காங்களே. ஓடி வந்து போடுற ஸ்பின்னரா? தான் போடுவாரு, கட்டர் தான் போடுவாரு. அப்ப அவங்களுக்கும் மத்த டீமுக்கும் டிஃபரன்ஸ் இருக்காம போயிரும்ல. சோ கண்டிப்பா அவங்க வந்து ஏதோ டிஃபரன்ஸ் பண்ணுவேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீ சொல்றது கரெக்ட் தான். நீ இப்போ நம்ம பிரிச்சு வந்து எல்லா டீமும் வந்து ஸ்பின்னர் கேப்டலைஸ் பண்ணி தான் போவாங்கன்னு சொல்றோம். இப்ப அப்படி பார்த்தா பாகிஸ்தான் கூட அப்படி பண்ணலையே. அவங்க 2 பேர் டிஃப்ரெண்டா ஷஹீன் ஷான் அஃப்ரிதியும் ஹாரிஸ் ரஃபும் போடுறாங்க. 2 பேஸ்வர்ஸோட டிஃப்ரெண்டா போறாங்க. கூட ஸ்பின்னர்ஸ் வந்து அப்ரார் அஹமத் தான் போட்டுட்டு சயீம் அய்யூப் வந்து தேர்டா மீன் ஒரு பார்ட் டைமோ இல்ல ஃபுல்லா முகமது நவாஸ் விளையாடுறாரு. முகமது நவாஸ் விளையாடுறாரு. சோ அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் நம்பி தான் ஃபுல் அண்ட் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் கண்டிப்பா 2 ஃபுல் டைம் ஸ்பின்னர். சோ அவங்க போறது வந்து நம்ம சொன்ன மாதிரி ரிஷத் ஹுசைன், இன்னொன்னு வந்து மெஹதி ஹசன், அவங்க முஸ்தபிசுர் ரஹ்மானும் தஸ்கின் அகமதும். அந்த 5வது பவுலருக்கு வந்து ஐ திங்க் தேல் டெஃபினெட்லி கோ ஃபார் அ பேசர். ஆனா அவங்க அதான் அந்த சைஃப் ஹசன் வச்சு ஸ்பின் போடுவாங்க, இருக்கவங்களை வச்சு அப்படியே போடுவாங்க. பேட்ஸ்மேன் தான் இவங்க பார்ட் டைம் பேட்ஸ்மேன் தான் வச்சிருக்காங்க ஒரு 4-5 பேர். என்ன அவங்க பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு வந்து லிட்டன் தாஸ் வந்து இந்த நெதர்லாந்து இதுல வந்து அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரி. பட் ஆனா அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட கேப்டன் ஆன அப்புறம் முதல் 3 மேட்ச் விளையாண்டாங்க, 3 மேட்சும் சிங்கிள் டிஜிட்ஸ் தான். அதுதான் நான் சொல்றேன், கன்சிஸ்டன்டா இன்னும் நல்ல டீம்ஸோட பெர்ஃபார்ம் பண்ணாம சும்மா வந்து நெதர்லாண்ட்ஸோட விளையாட்டு வெற்றி சொன்னால நாங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கோம் அப்படின்லாம் பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நெதர்லாண்ட்ஸோட விளையாடிட்டு இப்படி பண்றது வந்து பண்ணலாம். ஒரு கான்பிடன்ஸ் பூஸ்டரா பாக்குறாங்க அவங்க. நம்ம வந்து ஒரு நெதர்லாண்ட்ஸ் ஒரு வார்ம் அப் மாதிரி பாக்குறாங்க, ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். யூஸ்வலா நீங்க ஒரு சின்ன ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போதுன்னா ஒரு சின்ன டீமோட விளையாண்டு கொஞ்சம் கான்பிடன்ஸ் கெயின் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அவங்க விளையாண்டு இருக்காங்க. அவங்க நெதர்லாண்ட்ஸ் வந்து அப்படிதான் வச்சிருக்காங்க. பட் பார்ப்போம். எனக்கு என்னமோ அவங்க லிட்டன் தாஸ் மேல எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் கேப்டனாக இருந்தாலும் அவர் நெதர்லாண்ட்ஸ்ல அடிச்சாலும் அவர் இங்க கொஞ்சம் கஷ்டப்படுவான்னு தான் தோணுது ஏசியா கப்ல. ஐ மீன் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் முக்கியமான மேட்சா இருக்கும். அதுல வந்து நம்ம சில டீம் சொல்லுவோம்ல ஐபிஎல்ல, இந்த டீம் வந்து சேஸ் பண்ணா நல்லா இருக்கும், இந்த டீம் டிஃபெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு. இந்த டீம் விளையாடாம இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல, பங்களாதேஷ் வந்து ஐ ஃபீல் சேஸ்லாம் பண்ணானா ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து பவுலிங் ஏதாச்சும் ஸ்பின் ஏதாச்சும் டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு. இந்த given the venue and conditions நிறைய டீம்மே அதான் பண்ணுவாங்க. மட்டும் இப்ப இருக்க டோர்னமெண்ட் பார்த்தாலே தெரியும். ஐ ஃபீல் லைக் இவங்களோட நியூ பால் அட்டாக் தஸ்கின் மட்டும் ஃபிட்டா இருந்தாருன்னா சொல்றேன். தஸ்கினும் முஸ்தபிசுரோட அந்த தன்சிம் வந்து ஷரீஃபுல் இஸ்லாம் நல்லா போடுவாரு. பட் அவர் ரொம்ப வந்து ஒரு மேட்ச் நல்லா போட்டு அடுத்த மேட்ச் இன்ஜுரி ஆகிட்டு உட்காந்துருவாரு. புதுசா அந்த தன்சிம் சகீப் வந்து ஐ ரேட்டும் நல்லதா, அதுவும் நியூ பால் வைஸ் சொல்றேன். டீம் நல்லா கொஞ்சம் போட்டு நல்லா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால ஐ திங்க் பங்களாதேஷ் மேபி ஸ்லைட்லி ஹாவ் எ எட்ஜ் ஆன் ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன். அது ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரைவல்ரி. அதான் அது ஒரு பெரிய ரைவல்ரி, ஸ்னேக் டான்ஸ் ரைவல்ரி. அந்த ஸ்னேக் டான்ஸ் ரைவல்ரிக்கும் நம்ம வருவோம். ஸோ அதான் வந்து மோஸ்ட் ஓப்பன் குரூப். இந்த சைடு இந்தியா பாகிஸ்தான் போயிடுவாங்க, இவங்க இந்த சைடு வந்து இவங்க எல்லாரும் ஹாங்காங் ஜெயிச்சிருவாங்க. மற்ற 3 டீமுக்கு தான் ஒரு ட்ரை சீரீஸ். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். as we get closer to the tournament ஒரு மேட்சை பற்றியும் we are going to anyways come and talk. மேட்ச் முடிஞ்சோடனே பேச போகிறோம். இந்த வாட்டி நாங்கள் ஃபேண்டசி ஆடல, அதனால நாங்கள் சண்டை போட மாட்டோம், சண்டை போடாமல் பேசுகிறோம். இதில் வந்து முதலாளி வந்து இப்போ அடுத்து ஒமான், ஹாங்காங் இதெல்லாம் பற்றி லாக்குலும் முதலாளியும் பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில். அதுக்காக தனியா எபிசோட்லாம் போடல. யுஏஇ வந்து எங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பிளேயர் இருக்காங்க. அந்த பாகிஸ்தான் பிளேயர் தான். ஒமான்ல வந்து நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க, எல்லாம் ரிலீஸ் பண்ணி நிறைய பேர் இப்ப வெளியே போயிட்டாங்க. சோ புதுசா ஒரு 2 பேர் தான் ஏற்கனவே பழைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சோ அதுலயும் பெருசா தெரியும்.
ம். ஹாங்காங் வந்து எங்களுக்கு சுத்தமா யாருன்னு தெரியல. ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு யாராவது ஹாங்காங் பிளேயர்ஸோ இல்ல யூஏஇல வந்து ஜுனைத் சத்திக்கு, அப்புறம் முகமது வாசிம். வசீம், ம். ஹைதர் அலி, இவங்க 3 பேர் தவிர வேற யாராவது நல்ல பிளேஸ் தெரியுமோ இல்ல ஓமன்ல ஒரு நல்ல பிளேஸ் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. Done. ஸோ இதோட நாங்க வந்து எங்களோட ஏசியா கப் ரிவ்யூஸ் டீம் ரிவ்யூஸ் ஸ்டார்ட் பண்றோம். வில் பி பேக் வித் த ரெஸ்ட் ஆஃப் த டீம் சூன். Sign off with this. Your Discord. Bye.